எல்லோருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வசம்பு வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம், வசம்புவோட நன்மைகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பிறந்த குழந்தைங்களுக்கு அஜீர்ணம், உப்புசம், வயிற்று வீக்கம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா வசம்பை லைட்டாக உரசி தாய்ப்பாலோட கலந்து கொடுக்கும்போது நான் சொன்ன அஜீர்ணம், உப்புசம், வயிற்று வீக்கம் எல்லாமே சரியாயிடுங்க. அடுத்தது வசம்பை நெய்யில் கருக்கி அதனுடைய கருப்பை நெத்தியில் பூசிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா திஷ்டி பில்லி சூன்யம் இதெல்லாம் இருக்காதுங்க. வீட்டு வாசலில் வசம்பும் ப்ளஸ் அருகம்புல்லும் சேர்ந்து கட்டும்போது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். திஷ்டி நம்மளை விட்டு ஓடிடுங்க. அருகம்புல்லை மட்டும் அப்பப்போ மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது வசம்பு பொடியை ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்து சுடு தண்ணியில் போட்டு டெய்லி குடிச்சிக்கிட்டு வரும்போது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அடுத்தது வசம்பு ஒரு சிறு துண்டு எடுத்துகிட்டு பூண்டு 2 பல் எடுத்துக்கோங்க. நல்லா மைய அரைச்சி வெள்ளத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு வயிற்றில் நாள்பட்ட புழு இருந்துச்சு அப்படின்னா மலக்குடல் வழியாகவே வெளியில் வந்துடுங்க, மலம் வழியாக வெளியில் வந்துடும். அடுத்தது வசம்பு பொடி ஒரு 1/4 ஸ்பூனும் 1/4 ஸ்பூனும் அதிமதுரம் ஒரு 1/4 ஸ்பூனும் எடுத்து தேனோட நல்லா குழப்பி நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமா தூங்க போகிறதுக்கு அப்போ சாப்பிட்டோம்னா இருமல் குறைஞ்சிரும். அடுத்தது ஒரு சிட்டிகை வசம்பு பொடியை வாயில் போட்டு வெது வெதுப்பான தண்ணீரை டெய்லி குடிச்சிக்கிட்டு வரும்போது வாந்தி, குமட்டல் இது எல்லாமே இருக்காதுங்க. அடுத்தது வசம்பு ப்ளஸ் கொஞ்சோண்டு வசம்பு எடுத்துகிட்டு மஞ்சள் கொஞ்சம் எடுத்துகிட்டு நல்லா மைய அரைச்சி பூச்சிக்கடி உள்ள இடத்துல நம்ம தேய்ச்சிக்கிட்டு வந்தோம்னா அந்த பூச்சிக்கடி இருக்கிற இடம் மறைஞ்சிரும். அடுத்தது தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் எல்லாமே குறைஞ்சிருங்க. அடுத்தது வசம்பை கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு வேப்பிலை இருக்குது இல்லைங்களா, அதை கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி அளவு எடுத்து தேங்காய் எண்ணெயுடன் காய்ச்சி வடிகட்டி அதை பொடுகு உள்ள இடத்துல நம்ம தடவிக்கிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம பொடுகு தொல்லையிலேருந்து விடுபட்டுக்கலாங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.